மரணத்தை வென்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடியினால் என்ன உண்மைகள் வெளிப்பட்டிருக்கிறது அல்லது நாம் என்ன நன்மைகளை பெற்றிருக்கிறோங்கிறதான அடிப்படையில் நாம் சில காரியங்களை கடந்த வாரத்திலே ஒரு 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் அவர் வெறுமனே மனிதனாக இல்லாமல் மாறாக மனிதனாய் வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்ங்கிறதான சத்தியம் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அநேக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் தெய்வீக தன்மை உடையவர்களாக வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே மரித்து போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய உச்சகட்ட பிரச்சனைங்கிறது என்னதான்? மரணம் தான். யார் இந்த உலகத்தில் பெரிய மனிதன் அப்படின்னு சொன்னால் அற்புதம் செய்கிறவர் அல்ல. ஏனென்றால் அற்புதம் செய்கிறவர்கள் அநேக மதங்களில் இருந்திருக்கிறார்கள். வேதாகமத்தில் கூட அநேகர் என்ன செய்திருக்கிறார்கள்? அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அற்புதம் செய்தவர் என்பது போதுமானது கிடையாது தெய்வீக தன்மை உடையதற்கு. மேஜிக் மேன்ஸ் கற்றுக்கொண்டு பயங்கரமாக நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? ட்ரிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க. ஆனால் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து தான் உயிர்த்தெழுந்தவர் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்த நாட்கள். அப்படி ஒரு நபர் யாருமே என்னது கிடையாது. அது மட்டும் இல்லை, அப்படியே செத்து போயிட்டார்னு நினச்சோம், திரும்ப உயிர் வந்துருச்சுன்னு மருத்துவர்களால் சொல்லப்பட்டவர்கள் கூட திரும்ப எதற்கு தான் சென்றிருக்கிறார்கள்? மரணித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவராக உயிர்த்தெழுந்த அவர் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்திற்கு சென்றவராக என்ன பண்ணுகிறார்? காணப்படுகிறார். ஆகவே அவர் தேவன் என்பது என்ன பண்ணப்படுகிறது? நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவதாக, உலகத்தில் காணப்படுகிற பெரிய பிரச்சனையாக இருக்கிற மரணத்தை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டிருக்கிறபடினால் மனிதனுடைய சகல பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளால் அதிகபட்ச பெரிய பிரச்சனையை மேற்கொள்ள முடியாத பிரச்சனை என்றால் என்னதான்? மரணம் தான். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கொண்டிருக்கிறபடினால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் மேற்கொள்ள வைப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால், அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபடினால் மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தோடு என்ன ஆகுவதில்லை? முடிந்து போவதில்லைங்கிறதான உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் யாராவது நீ பரலோகத்தை பார்த்துருக்கிறியா, நரகத்தை பார்த்துருக்கியான்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வந்து நித்திய ஜீவன் உண்டு, நித்திய நரகம் உண்டு என்று போதித்தவர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடியவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறவனமாக அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் அவர் சொன்னதின்படியே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று மரிக்கிற எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணுவார்கள்? உயிர்த்தெழுவார்கள். அப்பொழுது அவர் சொன்னபடியே இந்த உலகத்தை என்ன பண்ணுவார்? நியாயம் தீர்ப்பார்கிறதான நம்பிக்கையின் அடிப்படையில் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாம் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்கிறோம். அல்லது மரணத்திற்கு பின்பான ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த 3 உண்மைகளையும் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே வேறு சில உண்மைகளை நாம் சிந்தித்து நாம் இந்த பகுதியை முடிக்கலாம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்களும் நித்திய வாழ்வுக்கென்று உயிர்த்தெழுவார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 11வது அதிகாரம், யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் மறுவாழ்வு உண்டுங்கிறதான சத்தியம் மட்டுமல்ல, மாறாக அவரை விசுவாசிக்கிறவன், பாருங்களேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரே உண்மையை தெரிஞ்சுக்கிறங்க, எல்லாருமே உயிர் தழுவாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் உயிர் தழுவார்கள். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிர் தழுவார்கள். ஆனால் உயிர் தழுதலிலே வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுங்களே. யோவானில் நாம் இப்படியாய் ஒரு வசனம், யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பவர்களுக்கும் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் இயேசு இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எதை வலியுறுத்துகிறார் என்றால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அவர் சொல்ல வர்றது வெறும் உயிர்த்தெழுவான்ங்கிறது அல்ல, நித்தியத்திற்கென்று என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுவான். அதனால தான் 26ஆம் வசனத்தில் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னு சொல்லும் போது நித்திய வாழ்வு உடையவனாக இருப்பான். நரகமும் எப்படிப்பட்டது தான்? நித்தியமானது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான், நித்திய வாழ்வை பெறுவான், என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் சொல்லும்போது நித்தியமாக தேவனோடு இருப்பான்கிற அந்த நேர்மறையான கூற்றோடு இணைத்து என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். அப்போ அவர் எங்கே இருக்க மாட்டார்? நரகத்துக்கு போக மாட்டார். அப்போ அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுங்களே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிற போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்ப மரித்தோரிலிருந்து எழுந்ததுல முதலாவது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். மற்ற யாரும் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணல? எழுந்து செல்லவில்லை. இப்ப மோசே எலியாவை குறித்ததான சில கேள்விகள்லாம் இருக்குது. அவங்க மோசே மரிச்சிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எலியா என்ன பண்ணப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் மரணத்தை என்ன பண்ணவில்லை? காணவில்லையே அப்படின்னு சொல்லும்போது அவர் இந்த கேட்டகரிக்கே என்ன பண்ணார்? வரமாட்டார். மரித்தோரிலிருந்து ஒருவர் என்ன பண்ணணும்? எழுவதுதான் முதற் பலன். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரிச்சதுக்கு அப்புறம் உயிர் தெழுந்து அப்படியே பரலோகத்திற்கு போனவர். சிலர் இல்லை, எலியா மீண்டும் ஆண்டவருடைய வருகையின் போது மரிப்பார் அப்படின்லாம் இறையலாக வேறு சில பதில்கள்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் சரி. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, முதற் பலனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? உயிர் தெழுந்தார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்படின்னா என்னது? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள் என்றால் மரணம் ஏன் மனிதனுக்கு வந்தது? பாவம் செய்தபடினால் எல்லா மனிதர்களும் சரீர மரணத்தை என்ன பண்ணுகிறார்கள்? பெற்றுக்கொள்கிறோம். நாமெல்லாம் ஏன் குழந்தைகள் மரிக்கிறது? அது பாவம் செஞ்சிருச்சுனாலையா? ஆதாமுடைய கீழ்ப்படியாமைக்குள் எல்லாரும் ஒரு தண்டனையை பெற்றிருக்கிறோம். என்னது? மரணங்கிறதான தண்டனை. ஆனால் நித்திய மரணங்கிறதான தண்டனையை ஆதாமின் வழியாக நாம் என்ன பண்ணவில்லை? பெறவில்லை. மாறாக நாம் செய்கிற பாவத்தின் அடிப்படையில் தான் எந்த மரணத்தை பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய மரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னமும் ஆதாமுக்குள்ளாயே இருக்கிறவன் எங்கே வர முடியாது? பரலோகத்துக்கு வர முடியாது. பாருங்களேன், 23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
இயேசு கிறிஸ்து வருகிற போது அவருடையவர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆதாமுடையவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு நித்திய ஆக்கினை உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால், நாம் அவரை விசுவாசிக்கிறபடினால், நாமும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை அடைவோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. வேற யாரை விசுவாசிக்கிறவன், வேறு யார் மூலமாகவும் உயிர்த்தெழுதல்ல நித்திய ராஜ்யத்துக்குள்ள என்ன முடியாது, வர முடியாது. அது எப்படிங்க? பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதுன்னு சொன்னால் அது பிதாவுடைய திட்டமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுறோம், போகக்கூடியதாக இருக்கிறது. அதை கேள்வி எழுப்புறதுக்கே இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து? பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆதாமுக்குள் எப்படி மனுக்குலம் கீழ்ப்படியாமைக்குள் போனதோ அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தபடினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருவனுக்கும் தனித்தனியான ரட்சிப்பின் தீட்டம்னா என்ன பண்ணுறது? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு திட்டத்தை என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ கடவுள் எப்பொழுதுமே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அடிப்படையில் தான் செயல்படுகிறார். குடும்பத்தினுடைய தலைவரை பார்த்து செயல்படுவதை போல ஆதாமுக்குள் மனுக்குலம் என்னவாக இருக்கிறது, பாவையாக கீழ்ப்படியாமைக்குள் போனது. அதே போல கிறிஸ்துவுக்குள் நித்திய வாழ்வுக்குள்ளாக என்ன பண்ணுறாங்க, வருகிறார்கள். ஆதாமின் வழியை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னா என்னது, ஆதாமை போல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவை போல கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவரை போல நித்திய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணுவோம், வருவோம். ஆகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. நாம் ஒரு நாள் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போம், அவரோடு கூட ஜீவிப்போங்கிறதான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நான் பாவம் மன்னிப்பு கேட்குறோம், மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களே. 3வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து இப்ப நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று வேதவசனம் என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. உண்மையிலே நமது பாவங்களுக்காக மரித்ததை, இப்ப நமது பாவங்களுக்காக அவர் மரித்திருக்கிறார் என்றால் அவர் வழியாக எனக்கு என்ன கிடைக்கணும், பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக யாரை நியமித்து வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப அவர் வழியாக என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது சொல்றார் அவர் வழியாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் அவர் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அவர் மரித்தார், அவரை தேவன் உயிரோடு எழுப்பியதுபடினால் அவருடைய செயலும் என்ன இருக்கிறது, கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வித்தியாசம். ஏன் வேதாகமத்தில் நிறைய இடத்துல தேவன் அவரை எழுப்பினார் என்றால் நம்மை பிதாவோடு இணைக்கும்படியாக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், மரித்தார். அந்த மரணத்தை, அந்த நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அந்த மரணத்தை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டாராங்கிறத அவரை உயிரோடு எழுப்பியதன் மூலமாக அவர் அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன ஆகுது, புரியுது. அதனால தான் பாருங்க, இந்த இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அதாவது உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினா நம்முடைய பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
ஏன் கடவுளால் பாவத்தை மன்னிக்க முடியாதா? அதெல்லாம் முடியும். அவர் தான் என்ன சொல்றாரு, கிறிஸ்தின் வழியாகவே மனிதனுடைய பாவம் என்ன பண்ணப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறதுங்கிற நீதியை அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நாம் என்ன கேள்வி கேட்க முடியும்? நீ இதன் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், இயேசு கிறிஸ்தின் வழியாகத்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வர முடியும்னா ஏன் அப்படின்னு நீ கேட்டால் என்ன சொல்றது? அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆதாம் கீழ்ப்படியாமலுக்குள் போனான், கிறிஸ்து சிலுவை பரணியந்தும் என்ன பண்ணாரு, கீழ்ப்படிந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் தான் ஏற்றுக்கொள்ள கடவுளுடைய சமூகத்தில் பூரணமான கடவுளை பிரியப்படுத்தக்கூடியது தான் கடவுளுடைய சமூகத்தில் முடியும் போக முடியும். அப்போ நாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரை பின்பற்றுகிறபடியினால் நாம் அவருடைய சமூகத்துக்குள்ளாக என்ன பண்ணுகிறோம், போகிறோம். அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான அத்தாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்தே அப்படியே பேசுகிறார் இந்த பாவ மன்னிப்பு பற்றி. 29லேருந்து வாசிக்கிறேன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 13:29 அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களுக்குள்ளே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்கா சொல்லியிருக்குது. தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. அப்படின்னா என்னது, அவருடைய சரீரம் என்ன ஆகலை, அழிந்து போகலை. அவர் உயிர்த்தெழுதுக்க பொதுவாகவே உயிர்த்தெழுதலை எதுக்கு தான், சரீரத்துக்கு தான். ஆத்மா என்ன ஆகாது, அழியாது. அப்போ உயிர்த்தெழுதல்னு பேசுகிற போது சரீரத்தை தான் பேசுகிறது. தாவீது மரித்தான், அவனுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு, அழிந்து விட்டது. இன்னும் அவன் என்ன ஆகலை, உயிர்த்தெழுதல் அடையலை. ஆனால் இயேசு கிறிஸ்து இதே மாம்சத்தோடு என்ன பண்ணியிருக்கிறாராம், உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆதலால் சகோதரே 38 பாருங்களே, தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், ஆகவே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவையிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளிலிருந்து இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தினால் மட்டும் நாம் என்ன ஆகலை, நீதிமானாக்கப்படலை. இயேசு கிறிஸ்து மரித்தோடு இருந்தால் நாம் என்ன ஆயிருக்க முடியாது, நீதிமானாக ஆயிருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நாம் என்னவாக மாறியிருக்கிறோம், நீதிமானாக மாறியிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் நமக்கு எண்ணத்தை உறுதிப்படுத்துகிறது, பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்துகிறது. இப்போ நாம் இன்றைக்கு ஒரு பாவம் செய்கிற போது நாம் தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று நாம் என்ன பண்ணுறோம், செபிக்கிறோம். ஏனென்றால் அவர் வழியாகத்தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அப்போ மனிதனுடைய பாவங்கள் கிறிஸ்துவின் வழியாகத்தான் என்ன பண்ணப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னது, கிறிஸ்து மட்டும்தான் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்புக்கு இன்னும் பல சிந்தனைகள் கூட இருக்குது. ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் என்ன பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியாக வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும்
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நம்மை விட்டு மரித்தவர்கள் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களே, நம்முடைய உறவுகளோ நம்முடைய நெருங்கிய சொந்தங்களோ சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, மரித்து போய் விடுகிறார்கள். தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான நம்பிக்கையே கிடையாது. பயம், தான் நேசித்தவரை இழந்து போயிட்டோமே. இப்போ என்ன சொல்லுவாங்க, என்னோட பேசாட்டினாலும் பரவாயில்ல, என்னோடு பழகாட்டினாலும் பரவாயில்ல, எங்கேயோ நல்லா இருந்தால் போதுன்னு சொல்வதை போல மரித்தவர்களை நாம் மீண்டும் பார்க்க மாட்டோமோங்கிற ஒரு வேதனையோடு தான் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் அப்படி அல்ல. உங்களுடைய கணவரை நீங்கள் நித்திய காலமாக பார்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன பண்ணுங்க, செவியுங்க. உங்களுடைய மனைவியை நீங்கள் நித்திய காலமாக பார்க்க விரும்புகிறீர்களா? உங்களுடைய துணை ரட்சிக்கப்படுவதற்காக என்ன பண்ணுங்க, செவியுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்காக என்ன பண்ணுங்க, செவியுங்க. வாசிங்களே, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க பாருங்களே, விசுவாசம் இல்லாத தேவனை அறியாதவர்களைப் போல நீங்க துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனால் இங்க என்ன சொல்றாரு, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவாரோ அப்பொழுது அவருக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். அப்ப நாம ரட்சிக்கப்பட்ட நம்முடைய நெருங்கிய உறவோ ரட்சிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளோ யாரோ ஒருவர் மரிக்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது பார்க்க முடியாவிட்டாலும் நித்திய காலமாய் அவர்களை நாம் என்ன பண்ணுவோம், பார்ப்போங்கிறதான ஒரு நம்பிக்கையினாலே நாம் ஆறுதல் அடைகிறோம். நிறைய பேரத்தில் இறந்தவர்களுடைய அந்த எண்ணத்தை விட்டுட்டு அவங்களால என்ன இல்லை, வெளியில் வர முடியல. எத்தனை கணவன் மனைவி இறந்துட்டா அந்த இழப்பிலிருந்து வெளியே வர முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எத்தனை கணவன் இறந்துட்டா மனைவிமார்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக போயிடுறாங்க. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு நம்பிக்கையற்றவர்களாய் மன அழுத்தத்துக்குள்ளாக என்ன ஆகிறாங்க, மாறிடுறாங்க. எந்த நம்பிக்கை வரும்? நீங்கள் நம்பிக்கை இருக்கிறவர் செத்து போயிட்டாருங்க. உங்களுடைய எதிர்கால இப்போ நாமெல்லாம் எதிர்கால வாழ்க்கைன்னு யாரை நம்பியிருக்கிறோம், நம்முடைய துணையை நம்பியிருக்கிறோம். அவர் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவோம், ஒரு நம்பிக்கை இழப்புன்னு ஒன்று என்ன ஆகும், எல்லாருக்குமே ஏற்படும். அப்போ கடவுள் மட்டும்தான் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நாள் அவரை சந்திப்போங்கிறதான நம்பிக்கையோடு ஆறுதல் அடையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேற்றுங்கள். இந்த பைபிளில் பாருங்களே, 18வது வசனத்தை வாசிங்களே. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏன்னா ஆறுதல் அடைய முடியாது. அப்போ ஒரு விசுவாசியை மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், கவலைப்படாத, ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். இல்லைன்னா வேற என்ன நம்பிக்கை இருக்குது மரணத்தை குறித்து? மரணத்தை குறித்து நமக்கு என்னவே இல்லை, நம்பிக்கையே இல்லை. மரணங்கிறது விடை தெரியாத ஒரு பிரச்சனை. ஆனால் விசுவாசிக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள்ங்கிறதான நம்பிக்கையிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மரித்து போனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. அவர்களை ஒரு நாள் பார்ப்போங்கிறதான நம்பிக்கை கிடைக்கிறது. 7வதாக ரோமர் 6வது அதிகாரம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், பிதாவினால் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, இங்கே பாருங்களேன், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வாழும்படி நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது ஒரு உருவக அடையாளம் சொல்லப்படுகிறது. அவரோடு கூட நாமும் மரித்தோம், அவரோடு கூட நாமும் எழுப்பப்பட்டோம் அப்படின்னு நம்புகிறோம். எழுத்தின்படியாக நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை.
ஆனால் அவரை விசுவாசிக்கிற போது அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்த ஒரு நிலைமையில் கடவுள் நம்மை பார்க்கிறார். இதை அடையாளப்படுத்துகிற விதமாகத்தான் சிலர் ஞானஸ்தானத்தை நம்ம மூழ்கி எடுக்க வேண்டும் என்று நம்புகிறோம். என்னது? தண்ணியில் மூழ்கினா அவரோடு கூட மரித்தோம், திரும்ப எழுகிற போது அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோங்கிறத ஏற்கனவே ரட்சிக்கப்படுகிற போது நடந்ததை வெளிப்பிரகாரமாக காட்டுவதற்காக மூழ்கி எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். ஆனால் இது நடந்திருக்கு, நீங்கள் விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? நான் தேவனற்றவனாக இருக்கிறேன், இப்பொழுது நான் தேவ சமூகத்திற்கு போகிறேன். தேவ சமூகத்துக்கு போகணும்னா அதற்கு இயேசுவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வழியாக இல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவனிடத்தில் என்ன முடியாது? போக முடியாது. அப்போ ஆண்டவரத்தில், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் உமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்திருக்கிறேன், என்னுடைய சக உறவுகளுக்கு எதிராக அநேக செய்திருக்கிறேன் என்று நான் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், இனி என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கென்று என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வதற்கு பேர் தான் என்னது? ரட்சிக்கப்படுதல். பாவ மன்னிப்பு பெறுவது மட்டுமல்ல, இனி நான் உமக்கென்று வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது நாம் கிறிஸ்துவோடு மரித்து அவரோடு கூட என்ன பண்ணப்பட போகிறோம்? உயிர்த்தெழுகிறோம். இது தேவன் செய்கிறார், நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது. நான் உயிர் தெழுந்திருக்கனா இல்லையான்னு எப்படி தெரியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது எங்கே தெரியும் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுது பாருங்களே, 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, புதிய ஜீவன் உள்ளவர்களாக, புதிய வாழ்க்கை உள்ளவர்களாக வாழும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். உயிர்த்தெழுதலின் அனுபவம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். எது? புதிதான ஜீவன் உள்ளவர்களான வாழ்க்கை வாழ வேண்டுங்கிற விருப்பம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க என்ன இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டுங்கிறதான விருப்பத்தோடு வாழ பிரயாசப்படுகிறது தான் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கான அடையாளம். நான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று அறிக்கை செய்வது போதுமானது அல்ல. உனக்குள்ள என்ன மாற்றம் தோன்றிருக்கணும்? நான் இனி பாவத்திற்கு மரித்து நீதிக்கென்று வாழுவேன்கிற கமிட்மெண்ட் ஒன்றை இருக்கணும். அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். என்னுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் எதை சொல்ல மாட்டாங்க? நான் அவருக்கென்று வாழுவேன், நீதியின்படி வாழுவேன்னு ஒருத்தருக்கு சொல்றதுக்கு என்ன வராது? தைரியம் வராது. வாழ்ந்தாதான் நீ யாரு? ரட்சிக்கப்பட்டவன். அப்போ உயிர்த்தெழுதல் எனக்கு நடந்திருக்குன்னா அந்த உணர்வு இந்த இதில் சொல்றது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி, இந்த புதிய வாழ்க்கையை வாழும்படி நானும் கிறிஸ்துவோடு என்ன நினைக்கிறேன்? மரித்திருக்கிறேன். அப்போ நான் கிறிஸ்துவோடு மரித்திருக்கிறேன் என்றால், நான் எழுந்திருக்கிறேன் என்றால், நான் புதிய வாழ்க்கையின்படி வாழ வேண்டும். பாருங்களே, ரோமர் 8வது அதிகாரம் இதிலே இருக்கு பாருங்க, 10வது வசனத்தை வாசிங்களே. 8:10. இந்த இடத்துல சரீரம் என்பது மாம்ச சிந்தையை பற்றி பேசுகிறது. உங்களுடைய மாம்ச சிந்தை மரித்து நீங்கள் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். உயிர்த்தெழுதலின் ஆவி நமக்கு இருக்கிறபடினால் மரணத்துக்கு ஏதுவான அந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பாராம். எப்படி? கொஞ்சம் இறையியல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சது எனக்கு அப்ளை ஆகுது. அது எப்படி எனக்கு அப்ளை ஆகுது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, என்னுடைய புதிய வாழ்க்கையின் மூலமாக அப்ளை தெரிஞ்சுக்கலாம். சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்திற்கு பின்பு உயிர்த்ததுக்கு பின்பு அவர் புதிய ஜீவன் உள்ளவராக,
புதிய மாற்றமுடையவராக இருந்தாரோ அதுபோல நான் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பழைய மனிதன் என்ன ஆகிறான்? மரித்து போகிறான். நான் புதிய மனிதனாக நான் என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். நான் புதிய மனிதனாக வாழ்வேன் என்றால் பாவத்தை மேற்கொண்டு வாழ பிரயாசப்பட்டால் நான் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவேன். 13 இப்போ 12 பாருங்களே. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் மேற்கொண்டால் நாம் நித்திய வாழ்வை பெறுவோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் என்ன நம்பணும்? என்னால் எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அவருடைய அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள் இருக்கிறபடினால் என்னை பாவம் செய்ய வைக்கக்கூடியதான அந்த மாம்சத்தின் கிரியை உயிர்த்தெழுதல் வல்லமை என்னில் என்ன பண்ண முடிகிறது? மேற்கொள்ள வைக்க செய்கிறதா இருக்கிறது. இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியலன்னு நினைக்கிறேனா? இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை மேற்கொள்ளாமல் செத்து போயிட்டாரா? எல்லா பாவத்தை இயேசு கிறிஸ்து நினைக்கிறார், மேற்கொண்டிருக்கிறார். அப்ப யார் ரட்சிக்கப்பட்டவன்? புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்துவுக்குள் உயிர் தெழுந்தவர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில தேடுதல் இருக்குதா? கட்டளை தேவனுடைய கற்பனைகளை தேடி தேடி கைகொள்ள வேண்டுங்கிறதான வைராக்கியம் இருக்குதா? இல்லைன்னா நீங்க இன்னும் உங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க? பரிசோதித்து பாருங்க. இந்த 13 வசனத்துல திரும்ப வாசிங்களே. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. 13 வாசிங்களே. மாம்சத்தின்படி பிழைத்தான் சாவீர்கள். மாம்சத்தின் கிரியின்படி வாழ்வோமானால் சாவு நிச்சயம், மரண நிச்சயம். ஆவியினாலே, உயிர்த்தெழுதலின் ஆவியானவராலே மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறபடினால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள முடியாது, பிரவேசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலே கோபத்தை மேற்கொண்டு, பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலே பொறாமையை மேற்கொண்டு, பரிசுத்த ஆவியானுடைய கிரியையினாலே நான் நேசிக்க முடியாத மனிதனையும் நேசிக்க பிரயாசப்படுவதன் மூலமாகத்தான் நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுபவித்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் தான் பிழைக்க முடியும், நித்திய வாழ்வை பெற முடியும். இல்லைன்னா உயிர்த்தெழுதல் வேஸ்ட். நான் அறிக்கை செய்கிறது இங்கே போதுமானதல்ல, அனுபவிக்க வேண்டும். அறிக்கையை விட அறிக்கை எல்லாருமே செய்யலாம். நீங்கள் ஒரு டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணால் கூட இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்ன பண்ணும்? அறிக்கை செய்யும். இந்த மைக்கு, இந்த ஸ்பீக்கர் எதுவும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாது? கீழ்ப்படியாது. ஆனால் நான் அப்படி அல்ல. நான் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியது என்னது? அவசியம். அதற்கு தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை காணப்படுகிறது. கடைசியாக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறபடினாலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கலாம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ரட்சிக்கப்படுவது ஏதோ ஒரு வாய்ப்பல்ல, கட்டளை. நீங்கள் உலகத்தில் இருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டுங்கிறது என்னது? கட்டளை. நீங்க விரும்பினா செய்யுங்க, அது அழைப்பு. கடவுள் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று. ஆனால் கடவுளுடைய அது கட்டளை. எப்போ வரும்? நியாய தீர்ப்பு வரும். இன்னைக்கு யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று. ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அது என்ன சொல்றாரு? நாங்க மனம் திரும்பல, இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யல அப்படின்னா என்ன நந்தினி பாப்பா? நாம் எழுந்து நின்று நான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், நான் இனி அவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேங்கிறத விசுவாச அறிக்கை செய்ய வேண்டியது என்னது? அவசியம். விரைவில் நாங்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த விசுவாச அறிக்கையை நீங்களாக மனமுவந்து என்ன பண்ணணும்? செய்யணும். அந்த அறிக்கை செய்யணும். அது தேவனுடைய கட்டளை. அதே சமயத்தில் கட்டாயப்படுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் அவர் சொந்த இரட்சகராக இருக்கிறார் என்பதை நம்பி விசுவாசித்து அவரை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்றால் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்களேன், 31ல்
பாருங்களே, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இன்றைக்கு உலகம் சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஏளனமாய் பேசுகிறது. நாம போய் மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஆமா நீங்க தான் பொல்லாதவங்க, அப்படியே நேராக பரலோகத்துக்கு போக போறீங்க அப்படின்னு என்று நம்மளை தூசிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம்? நியமித்து வைத்திருக்கிறார். தான் சொன்ன இந்த சத்திய வசனத்திற்கு, மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் என்று சொன்ன இந்த சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தவர்களுக்கு என்று ஒரு நாளை ஆண்டவர் நினைக்கிறாரு, நியமித்து வைத்திருக்கிறார். அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு நியாய தீர்ப்புக்கென்று ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறாரா? நியமித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு இருக்குதுங்கிறது எப்படி அப்படிங்கிறது இந்த வசனம் இன்னும் அடுத்து சொல்லுது பாருங்களேன். நியமித்திருக்கிறார் தாம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறபடினால் ஒரு சத்தியத்தை நிரூபித்து வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்னது? அவரை கொண்டு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பேங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்தது போல யோவான் 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர் தெழுதலின் காலம் வரும், சிலர் நித்திய ஜீவனுக்கென்றும் சிலர் நித்திய நரகத்துக்கென்று என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்லவா? அது எதனால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? இயேசுவை உயிரோடு எழுப்பியிருக்கிறபடினால் பிதா ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு, இவரை கொண்டு இந்த உலகத்தை நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் தீர்ப்பேன் என்று. ஆகவே தான் உயிர்த்தெழுதலை மறுதளிப்பது என்பது பல விஷயங்களை மறுதளிக்கக்கூடிய நிலைக்கு போயிடும். உயிர்த்தெழுதலை மறுதளிச்சா நீங்க பாவ வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை மறுதளிச்சா இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்வோம். ஆனால் உயிர்த்தெழுதல் எதையும் உறுதிப்படுத்துகிறது, நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் இரட்சகராக நம்மை அரவணைத்துக் கொள்கிற ஆசாரியராக பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் தேவன் என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் என்ன பண்ணுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் கூட ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வருகிற போது இயேசு கிறிஸ்து ஒருவனை என்ன பண்ணுவதில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. தன்னை தொட்ட பாவியான ஸ்திரீ பரிசுத்தமடைந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் கடவுளை தொட்டா தீட்டு என்று சொல்வார்கள், சாமியாரை தொட்டால் தீட்டு என்று சொல்வார்கள், குருக்களை தொட்டால் தீட்டாய்விட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தொட்டால் மட்டும் நாம் என்னவா மாறிடலாம்? பரிசுத்தவான்களாக மாறிவிடும். ஏன்னா அவர் பரிசுத்த. மனம் திரும்பி அவரிடத்தில் போகிறவன் பரிசுத்தமுடையவனாக என்ன பண்ணுகிறான்? மாறுகிறான். ஆனால் அவர் இன்னொன்றே சொல்லியிருக்கிறார், ஒரு நாளிலே அவர் நியாயம் விசாரிக்கிறவராய் வருவார். அப்பொழுது அவர் அண்டை நீங்கள் ஓடினால் அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார்? சேர்த்து கொள்ள மாட்டார். நியாய தீர்ப்பு வருகிற போது ஆண்டவர் என்ன சொல்வார்? என்னை விட்டு, பார்த்திருக்கீங்களா பைபிள், என்னை விட்டு அகன்று போங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் கிறிஸ்துவண்டை என்ன முடியாது, நெருங்கி சேர முடியாது. ஆனால் இந்த காலத்தில் வேதம் சொல்கிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இன்றைக்கு ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் நியாயாதிபதியாய் அமர்ந்திருக்கிற போது அவருடைய சமூகத்தில் ஒருவனும் கிட்டி சேரவே முடியாது. அப்பொழுது அவர் சொன்னார், என்னை விட்டு நீங்கள் எல்லாரும் அகன்று போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோமா? என்னை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்கிறதான எச்சரிக்கை உணர்வு நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆகவே நாம் செய்யக்கூடிய சகல கிரியின் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே நல்மனசாட்சி உடையவர்களாய் தேவனை ஆராதிங்கள். உங்களுக்கு தெரிந்த உணர்ந்த சகல பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுங்கள். பூரணத்துவமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் நாம் அவரை பின்பற்றுகிற போது ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வருகிற போது நாமும் உயிர்த்தெழுவோம். அந்த உயிர்த்தெழுதை நம்பிக்கையோடு கூட ஜீவிப்போம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமுந்தான எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அவருடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு அநேக உண்மைகளை வலியுறுத்துகிறது. எங்களுடைய பாவம் அவர் மூலமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆம் தகப்பனே, நாங்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுவோங்கிறதான விசுவாசத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. தகப்பனே, எங்களுடைய அன்புக்குரியவர்கள், கிறிஸ்துக்குரியவர்கள் மரித்திருந்தாலும் ஒரு நாளிலே நாங்கள் அவரை சந்திப்போங்கிறதான ஆறுதலையும் நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கிறது. தகப்பனே,
அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் நாங்களும் மாம்சத்தின் கிரியை மேற்கொண்டு ஆவியின் கிரியை வாழ முடியுங்கிறதான தைரியத்தை எங்களுக்குள்ளே தருகிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் நாங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்போம் ஆகிய ஆண்டவரே, நாங்கள் பொய்யர் என்பதை உணர்ந்தவர்களாக தகப்பனே, அந்த உயிர்த்தெழுதலின் ஆவி, அந்த உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே மாம்சத்தின் கிரியை அழித்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்திருக்கிறபடினாலே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பது ஆண்டவரே பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் நியாய தீர்ப்பை எண்ணி அஞ்சி நடுங்குறாயிராதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி நம்பிக்கையோடு அந்த நாளை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உயிர்த்தெழுதலே பங்கு பெறக்கூடியதான பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும், விசேஷமாக எங்கள் திருச்சபையார் யாவரும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறக்கூடியதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிப்பதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவள் அல்ல, எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென்.